அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், மனிதர்கள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் பல உயிரிறக்க செயல்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிறக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது அறக்கட்டளை மூலமாக பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து உயிரிறக்கமே கடவுள் வழிபாடாக செய்வதற்கு அறக்கட்டளையின் மூலம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் நன்றியின் மறுப்புக்கம் திட்டத்தின் வாயிலாக தெருவோரம் பசியினால் அலைந்து திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவும், மேலும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உடலில் ஏற்படும் புண்கள், காயங்கள், நோய்களுக்கு மருந்தும் வைக்கின்றோம். இதன் மூலம் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வசிக்கும் வாயில்லா ஜீவராசிகள் பயனடைகின்றன. அடுத்ததாக சிறகடித்து பறக்கவா திட்டத்தின் வாயிலாக பறவைகளுக்கு பசி நீக்கும் விதைமணி கூடுகளை பொது இடங்களில் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பல இடங்களில் அமைத்து அதனை பராமரித்து வருகின்றோம். மேலும் அந்த தானிய கூடுகளை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் அதை இலவசமாக வழங்குகின்றோம். பசித்தோர் முகம்பார் திட்டத்தின் வாயிலாக பொது இடங்களில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் வழங்குகின்றோம். மூலிகை கஞ்சி வழங்குதலால் 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் வாரந்தோறும் பயனடைகின்றனர். மூலிகை கஞ்சி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு 100 முதல் 150 ஏழை எளிய மக்களுக்கு வாரந்தோறும் உணவு வழங்குகின்றோம். இது பசித்தோர் முகம்பார் திட்டத்தின் வாயிலாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நம் பசியை நாமே போக்கும் திட்டத்தின் வாயிலாக மாதந்தோறும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்குகின்றோம். இதன் மூலம் 25 குடும்பங்களுக்கு இந்த உதவியை நாம் மாதந்தோறும் வழங்குகின்றோம். அவற்றிலும் சில குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கான இயன்ற பணத்தையும் நமது அறக்கட்டளை மூலமாக வழங்குகின்றோம். ஏழையின் சிரிப்பில் திட்டத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய கிராமங்களை 2 மாதங்களுக்கு ஒரு முறை தேர்வு செய்து அந்த கிராமத்திற்கு அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளாக உணவு, ஆடை, மளிகை பொருட்கள், கொசுவலை போன்றவைகளும், அங்குள்ள பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகப்பை, காலணிகள், பென்சில் பாக்ஸஸ் போன்றவைகளும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக தாகம் என்ற பசிக்கு நீர் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக வாயில்லா ஜீவராசிகளுக்கு குறிப்பாக சம்மர் டைமில் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து பராமரிக்கின்றோம். மேலும் பறவைகள் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள் அமைத்தும் அதனை நாம் பராமரித்து வருகின்றோம். வாயில்லா ஜீவராசிகளுக்கான நீர்த்தொட்டிகளையும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களையும் பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நமது அறக்கட்டளை மூலமாக அதை தயாரித்து அதை அவர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றோம். உடல் மாற்றத்திற்கான வீடு வழங்கும் திட்டம் என்ற திட்டத்தின் பெயரில் பொது இடங்களில் இறந்து கிடக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ், பறவைகள் என்று பல்வேறு ஜீவராசிகளை அதன் உடல்களை எடுத்து அடக்கம் செய்கின்றோம். உயிரென்ற கருவிற்கு உடல் கோயில், இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற திட்டத்தின் வாயிலாக இது புதிதாக நாம் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இதன் மூலம் வீடற்ற மிகவும் ஏழை எளிய குடும்பத்தை தேர்வு செய்து அந்த குடும்பத்திற்கு மரத்தினாலும் ஃபைபர் ஷீட்டினாலும் செய்யப்பட்ட ஒரு வீடு அமைத்து தருகின்றோம். இயற்கை அறிவு கொண்ட உயிர்களுக்கு அன்பு கோயில் என்ற திட்டத்தின் வாயிலாக சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு செய்து தருகின்றோம். பொது இடங்களில் வாயில்லா ஜீவராசிகள், ஸ்ட்ரீட் டாக்ஸ் தங்குவதற்கான வீடும் செய்து வைக்கின்றோம். சிறகடித்து பறக்கவா திட்டத்தின் வாயிலாக நம்ம செய்கின்ற உயிரிறக்க செயல்களை முன்பே கூறியிருந்தோம். அதனோடு கூட நமது அறக்கட்டளை அருகில் உள்ள சுமார் 2000 புறாக்களுக்கு தினந்தோறும் நாம் தானியங்கள் வைக்கின்றோம். அதுவும் சிறகடித்து பறக்கவா திட்டத்தின் கீழாக வருகிறது. மேற்கூறிய உயிரிறக்க செயல்கள் மட்டுமின்றி பொது இடங்களில் அடிபட்டு கிடக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு, முதலுதவி வழங்கி அதனை நாம் டாக்ஸ் ரெஸ்கியூ சென்டர் ஆர் அனிமல் ஷெல்டர் போன்ற அமைப்புகளிடம் அதற்கான பராமரிக்க உதவும் செலவுகளையும் கொடுத்து அந்த வாயில்லா ஜீவராசிகளை நாம் பராமரித்து அதனை பல இடத்தில் கொண்டாந்து விடும் அந்த உயிரிறக்க செயலையும் செய்து வருகின்றோம். மேலும் பள்ளி மாணவர்கள், அதாவது கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் மிகவும் வறுமையில் இருக்க பள்ளி மாணவங்களுக்கு நம்மளால் இயன்ற அளவிலான தொகையை திரட்டி அந்த பள்ளி கட்டணத்தை செலுத்தவும் நாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். பறவைகளின் தாகத்திற்கு நீர்க்கிண்ணங்கள் அமைத்து தருதல் என்று ஆரம்பித்த நமது உயிரிறக்க செயல்பாடுகள் மேற்கூறிய 10க்கும் மேற்பட்ட வகையான உயிரிறக்க செயல்களாக பெரிதாக வளர்ந்துள்ளன.
இதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து உதவி புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த உயிரிறக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் மேலும் பல உயிர்களுக்கு சென்று சேர்வதற்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை கருத்தில் கொண்டு உடல் உழைப்பாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து இந்த உயிரிறக்க நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு தொடர்ந்து துணை நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொருளாக கொடுக்க விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளைக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் கொடுக்கலாம். பறவைகளுக்கு அரிசி, கம்பு போன்று சேகரிக்கப்பட்ட தானியங்கள் இருந்தால் கொடுக்கலாம். ஆடைகள், காலணிகள், நோட்டு புத்தகங்கள், அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள் என்று எது இருந்தாலும் நமது அறக்கட்டளைக்கு கொடுத்து உதவிடலாம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அன்பான பார்வையாளர்களுக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடாகச் செய்யும் நமது அறக்கட்டளையின் கருணை செயல்கள் மேலும் பல உயிர்களுக்கு சென்று சேர நீங்களும் ஒரு உதவியாக இருப்பதற்கு ஒளிதேகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.